பதிமூன்றாவது முறையாக போட்டியிட வாக்குகளை கேட்டு நமது வழக்கத்துக்குரிய மண்ணின் மனிதர் அவர்கள் தாய்மார்களை பார்த்து இரு கரம் போற்றி வாக்குகளை கேட்டு வருகிறார். வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, அவர் உங்களைத்தான் தெய்வம் என்பார். காரணம், எல்லாரும் நீ எப்படியா ஜெயிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கெல்லாம் இதை தொகுதியா பாக்குறீங்க. நான் காட்பாடி தொகுதியை தொகுதியாய் பார்க்கவில்லை, காட்பாடி தொகுதியை கோயிலாக பார்க்கிறேன். காட்பாடி தொகுதி மக்களை பல்வேறு சாதனைகளை படைத்த சரித்திர நாயகர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பு நாம் செய்த பாக்கியம். ஆகவே அவர் வரலாற்று நாயகர், வரலாறை படைத்தவர், வரலாறாய் வாழ்ந்தவர். அவர் நமக்கு கிடைத்திருப்பது நாம் செய்த புண்ணியம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாக்குகளையும் குவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சிறப்புமிக்க இந்த வரவேற்பு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், ஊராட்சி பகுதியிலே கழகத்தில் வழிபடுத்திக் கொண்டிருக்கிற மாநாட்டினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த நேரம் தமிழகத்திலே எந்த பகுதியிலும் இல்லாதவர்களுக்கு சிறப்பான வெற்றியை வீட்டில் தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான காலை பொழுது பேரிந்தர் அண்ணா சிலையின் அருகாவில் அவர் இதயத்தில் உண்ணாமல் இடம்பெற்ற நமது ஆண்டுமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் இருகரம் சூப்பி நாளை நடைபெறப் போகின்ற உதயசூரிய சொந்தத்திற்கு அல்லாதரவை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார். வீடு சுய இருக்க பாடி வந்த நிலமாக வந்து கொண்டிருக்கிறார். முத்துமதறிஞர் கலைஞரின் கல்வி உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களிடத்திலே இரவு பகலாக பேரன்பு கொண்டவர் வந்திருக்கிறார். விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்தவர் வந்து கொண்டிருக்கிறார். மேற்கிலே மோசனாக கட்டி கொடுத்தவர் வந்திருக்கிறார். ஏற்காடு பகுதியிலே 100 படுக்கைகள் கொண்ட அற்புதமான மருத்துவமனையை திறந்து வைத்தவர், அறிவியல் கல்லூரியை கட்டி பிடித்தவர், நமது மரியாதைக்குரிய வடக்கு பகுதியில் வழிகாட்டியாகவும் ஏழோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நமது பிஎம் கதிராமன் அவர்கள் வழிகாட்டும் போது ஒன்றதான் தமிழகமே இன்றைக்கு பேரிந்த அண்ணா சிலையை இருவரும் தூக்கி வணங்கி கொண்டிருக்கிறார். இணையத்தில் உண்டாக இடம்பெற்ற நமது மண்ணின் மைந்தர் பேரிந்தர் அண்ணாவின் சிலையை வணங்கி அவர் வாழ்த்துகளோடு காட்சி கொஞ்சம் காட்பாடி வாழ் என்னுடைய தெய்வங்களுக்கும் முதற்கண் தோழமை கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருடைய ஆணை ஏற்று மீண்டும் காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்றுதான் ரயிலடியில் இறங்குகிற பொழுது மாபெரும் வரவேற்பை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடையே ஏற்பட்டிருக்கிற ஆர்வத்தை, எழுச்சியை, உற்சாகத்தை
பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிறதான் கட்சியினுடைய தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்று இருக்கிற நிர்வாகிகளோடு கலந்து பேசி நடத்துவேன். எப்பொழுது நான் நின்றாலும் எனக்கு வாக்களிக்க மக்கள் இந்த முறையும் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவான வழக்கத்தை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். இந்த திட்டம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு திட்டம் இருக்குல்ல? மீண்டும் வேட்பாளரா போட்டியிட போறீங்க. அந்த திட்டம் எதனா இருக்கா சார் உங்களுக்கு? திட்டங்களை நான் மனதில் வைத்திருக்கிறேன். அதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அது என்னென்ன திட்டங்கள் என்பதை மீண்டும் நீங்க போட்டியிடுறது எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப உங்களுக்காக மாவட்ட செயலாளரா உங்க மகன் பணியாற்ற போறாரு. இது உங்களுடைய தேர்தல் காலத்துல அவருடைய முதல் பணி. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா என்ன ஐடியா எதனா கொடுத்துருக்கீங்களா? பல ஆண்டுகளாக எனக்கு தேர்தல் பணி ஆற்றியிருக்கிறார். எனவே அவருக்கு அந்த அனுபவம். அதே போல உடைஞ்ச கண்ணாடி, கிழிஞ்ச துணி, திமுகவோட தேர்தல் அறிக்கை உடைஞ்ச கண்ணாடியோ கிழிஞ்சு போன துணியும் மாதிரி இருக்கு அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் நேற்று கடுமையா பேசியிருக்காரு திமுகவை. அவரெல்லாம் நான் தலைவராக கருதுவதில்லை. இந்த தொகுதி உங்க கோவில் மக்கள் பார்த்தோம்னா சாமின்னு சொல்லிருக்கீங்க. இந்த கோவிலுக்கும் சாமிக்கும் திருப்பியும் பணியாற்ற வந்திருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க சார்? என்னென்ன பணிகள், அதாவது ஏதாவது ஒரு பணி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குல்ல சார், இந்த பணியை காட்பாடி மக்களுக்கு செய்யணும் இறங்கி தேர்தல் நான்கு முறை போட்டி நடக்குது. இந்த 4 முறை போட்டி காட்பாடியில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? எத்தனை முறை போட்டி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா காட்பாடியில எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் செய்யல, மீண்டும் இவங்க வந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு சேகரிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் என்னென்ன செய்தேன் என்பது என் மக்களுக்கு தெரியும். இது என்ன அதெல்லாம் திமுக